Hello everyone, welcome to Commerce class. Class number 4ல நம்ம Objectives of Business அப்படிங்கிற ஒரு சின்ன சாப்டர் பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி Objectives of Business அப்படிங்கிற சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். பொதுவாகவே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதன் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கு ஹியூமன் ஆக்டிவிட்டின்னு பேர். அதாவது தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக அல்லது சமுதாய தேவைகளுக்காக ஒரு மனிதன் ஒரு செயலை செய்தால் அதற்கு பேர் தான் ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அண்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னது? எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு மனிதன் பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடிய செயல்கள். ஒரு வேலை செய்கிறான், அதுக்கு சம்பளம் வாங்குகிறான் அப்படின்னா அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஏதாவது ஒரு செயல் செஞ்சு அதன் மூலம் அவனுக்கு வருமானமோ இல்லை சம்பளமோ கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இன்னொன்று நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மன திருப்திக்காக செய்யக்கூடிய வேலைகள். கோயிலுக்கு போகிறது, யோகா பண்ணுறது, அதனால் 10 பைசா வருமானம் அவங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்களோட மன திருப்திக்காக, அவங்களோட சமுதாயத்திற்காக, அவங்களை சுற்றி இருப்பவர்களுடைய நலனுக்காக அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொன்னேன்? நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொன்னேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ், வாட்சிங் மூவிஸ், இதெல்லாம் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 6-7 டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? ஏன் அதை நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி விட்டுட்டாங்கன்னா அது பிஸ்னஸுக்கு கீழே வராது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கீழே தான் என்ன வரும்? பிஸ்னஸ் வரும். நமக்கு தேவை பிஸ்னஸ் தான். ஸோ அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது? எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ரொஃபஷனு, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஸோ 3 டைப்ஸில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பணத்திற்காக ஒருவன் வேறு ஒருவனிடம் சென்று அவனுடைய வேலைகளை செய்கிறான். ஒருவர் செய்ய வேண்டிய வேலைகளை அடுத்தவர் செய்து அவருக்கு ஊதியம் கொடுப்பது என்பது என்னது? இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்குபேஷன்னு சொல்லுவாங்க. ஒர்க் ஃபார் அதர்ஸ், எதாவது கீவேர்டுன்னு சொல்லியிருந்தேன். என்னது? ஒர்க் ஃபார் அதர்ஸ் அண்டு கெட் த ரெமுனரேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் மேபி என்ன இருக்கலாம்? வேஜஸாக இருக்கலாம், இல்லைனா சேலரிஸாக இருக்கலாம். அதில் என்ன சொல்லியிருந்தேன்? த ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் அதர்ஸ் இஸ் கால்டு எம்ப்ளாயி. த ஒன் ஹூ இஸ் கிவிங் ஜாப்ஸ் டு அதர் இஸ் கால்டு எம்ப்ளாயர். தொழிலாளி, முதலாளின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சொல்லியிருந்தேன் நான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். அப்புறம் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒருவர் படித்த படிப்புகளின் மூலம் எக்ஸ்பர்ட்டாக இருந்துக்கிட்டு ஒரு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு வருமானம் வருது. அதை ப்ரொஃபஷன்னு சொன்னாங்க. அப்புறம் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கான பிஸ்னஸ்க்கு வந்தோம். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை தயாரிப்பதன் மூலமாகவோ வாங்கி விற்பதன் மூலமாகவோ மாற்றுவதன் மூலமாகவோ அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்குமேயானால் அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ். பிஸ்னஸ் refers to any human activity undertake on regular basis within the object to earn profit through production, distribution, purchase, sale of goods and services. ஸோ அந்த ப்ரொடக்ஷன், அந்த பொருளை உற்பத்தி செய்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க? பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பிஸ்னஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்துச்சு. எதை பேஸ் பண்ணி பிரிச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைஸு, ஓனர்ஷிப்பு, ஃபங்க்ஷன்ஸை வச்சு 3 கேட்டகரியில் ஒரு 5 கேட்டகரியாக பிஸ்னஸை பிரிச்சுருந்தாங்க. சைஸை வச்சு எப்படி சார் பிரித்தாங்க? ஸ்மால் ஸ்கேல் அண்டு லார்ஜ் ஸ்கேல். நீங்கள் கூட அசைன்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. வெரி குட். நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க அசைன்மெண்ட்ஸு. பரவாயில்ல. சரிங்களா? இன்னும் அனுப்பாதவங்க இன்றைக்குள்ளே அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அளவில் சிறிய சைஸாக இருக்கும்.
அப்புறம் ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படாது, கொஞ்சம் முதலீட்டில் தொடங்கப்பட்ட கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, பவர்லூமு அண்டு ஹேண்ட்லூம்ஸ்னு சொல்கிறாங்க. தென் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய லெவல் யூனிட்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஒரு 3 கீ பாயிண்ட் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா எழுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஓனர்ஷிப்பை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்டு ஜாயிண்ட் என்டர்பிரைஸ்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது பப்ளிக்கும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து, பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு டைப்ஸ் என்ன பார்த்தோம், இன்னொரு பேசிக் என்னென்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அந்த கம்பெனியோட வேலைகளை வச்சு எப்படி முடிவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ்னு 2 டைப்ஸாக பிரித்தாங்க. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக மாற்றுவதற்கு இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அந்த முடிவுற்ற பொருளை கஸ்டமரிடம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த காமர்ஸ்னு சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து இன்றைக்கி போகிற இது வரைக்கும் நம்ம பார்த்தது நேற்று என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். என்ன சொல்கிறாங்க? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் என்ன, பிஸ்னஸ் அப்படிங்கிறதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இனி வர டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ரொக்ரூட்மெண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். முக்கியமான விஷயம் பிஸ்னஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை உருவாக்க வேண்டும், அதுதான் அதோட சிறப்பம்சம். ஸோ குட்ஸ் மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் ஆர் ப்ரொக்யூர்டு இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை தி ஹியூமன் வான்ஸ். அந்த குட்ஸ் எப்படி இருக்கணும், ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரொக்யூர் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மனித தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு என்ன தேவையோ நான் அதை மட்டும் வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். there must be a sale or exchange of goods or services. கண்டிப்பாக அந்த பொருளை தயாரித்து நானே வச்சுக்கிட்டேன்னா அது என்னது, அது எனக்கே தான், கன்சியூம் பண்ணுறதுக்காக கிடையாது. அந்த பொருளை தயாரித்து நான் வேறு ஒருத்தவங்கக்கிட்ட அதை நான் ப்ராஃபிட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக சேல் பண்ணணும், இல்லைனா ப்ராஃபிட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா எதுக்காக, அவனே வச்சுக்கிட்டாங்கன்னா when a person wear clothes for a personal consumption is not a business. ஸோ எனக்கு தேவைக்காக நானே செஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ் கிடையாது. அந்த பொருளை ஒன்று சேல் பண்ணணும், இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட்டுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள், டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ப்ரொக்யூர்டு மே கன்சியூமர் குட்ஸ் லைக் a cloth, pen, brush, bag, etc. or producer goods like a plant and machinery. Services refer to activities and like a supply of electricity, gas or water, gas, transportation, banking, insurance, etc. ஸோ இந்த டீலிங் ஆனது குட்ஸோட எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ஒன்று பொருட்களாக இருக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா சர்வீஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. குட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆர் ப்ரொக்யூர்டு மேபி கன்சியூமர் குட்ஸ். எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க, ஒன்று கிளாத்தாக இருக்கலாம், இல்லை பென்னாக இருக்கலாம், இல்லை ப்ரஷ்ஷாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், எக்ஸட்ரா எது வேணாலும் இருக்கலாம். அவங்க வாங்கி அந்த பொருளை என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இன்னொரு டைப் என்ன வேணும் மாதிரி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கலாம். சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, கேஸ், அதெல்லாம் நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது, பட் நம்ம அதை காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி, கேஸு, வாட்ரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் ரெகுலாரிட்டி இன் டீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு 4th பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இன் ஐசோலேட்டட் டீலிங்ஸ் இன் அ பையிங் அண்ட் செல்லிங் டூஸ் a constitute business, that transaction must be regular. ஸோ அந்த பொருளையானது ஒரு தடவை வாங்கிட்டு ஒரு தடவை விற்றுட்டு கம்மன் விடக்கூடாது. ஒரு ரெகுலர் பேசிஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெகுலராக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். ரெகுலராக எப்படின்னா ஒரு வாரம் சப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு வாரம் நிறுத்துறது, அடுத்த வாரம் நிறுத்திடுறது, அதுக்கு அடுத்த வாரம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ரெகுலராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் buys a scooter for his use and later on dispose it,
of it a profit. It cannot be have been engaged in the business. The buying and selling must be recurrent and constituted business. ஸோ ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கை வாங்குறான், அதை ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து ப்ராஃபிட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுறான். அடுத்து இன்னொரு பைக் வாங்குறான், ஒரு வாரம். ஸோ அவன் பர்சனலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், அந்த பைக்கை சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தானா அது பிஸ்னஸ் ஆகாது. அவங்க என்ன பண்ணணும், அந்த பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணுறதையே அவங்களுடைய வேலையாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் ப்ராஃபிட் மோட்டிவ். கண்டிப்பாலுமே என்னவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அவன் பண்ணுற வேலைகள் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் மோட்டிவாக தான் இருக்கணும். லாபம் இல்லாமல் எந்த தொழிலுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. An important feature of the business is the profit motive. ஸோ அந்த முக்கியமான தகுதி என்னன்னு சொல்லிங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவில் இருக்கணும். Business is an economic activity by which human beings make their living. ஸோ எல்லா மனிதருக்குமே இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது, பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான சூழ்நிலையாக இருக்குது. ஸோ சூழ்நிலையாக இருக்கிறப்ப அந்த இடத்துல அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாங்கி விற்கிற பொருளை சும்மா விற்கக்கூடாது, ஏதாவது ஒரு லாப நோக்கத்தோடு விற்கணும்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ஃபேக்ட் அட்ராக்ஷன் ஆஃப் த ப்ராஃபிட் விச் ஸ்போர்ஸ் பீப்புள் டு தி டூ பிஸ்னஸ். ஸோ ஒரு ப்ராஃபிட் வருதுனால அந்த ப்ராஃபிட் வரப்போ அவனுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் அதிகமாகிறதுனால அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ அது மூலமாக அந்த பிஸ்னஸ் அவன் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. தென் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கிறது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாலுமே இருக்கும். மேபி ஏதாவது அன்சர்டனிட்டியாக நிறைய பொருள் நடக்குது. நம்ம வந்து பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணாலும் வச்சுருப்போம், மறுநாள் மழையில் நனைஞ்சு வேஸ்ட்டாக போயிடுது. இப்போ கூட ஒரு நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, தஞ்சாவூரில் நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக, நாளைக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காக நெல்முட்டையில் கொண்டாந்து அடுக்கி வச்சுருந்தாங்களா, 70,000 மூட்டை அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அது அன்றைக்கி பேஞ்ச மழையில் அந்த 70,000 மூட்டை நெல்லுமே நாசமாகிடுச்சு, 70,000 மூட்டை நெல்லுமே வீணாக போயிடுச்சு. ஸோ இது அன்சர்டனிட்டி. இதெல்லாம் என்ன ஆகும், கண்டிப்பாலுமே அவங்களால அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால ஏற்படுற ரிஸ்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டை குறைக்கும். த ப்ராஃபிட் தட் இஸ் எக்ஸ்பெக்டட் இன் அ பிஸ்னஸ் இஸ் த ஆல்வேஸ் அன்சர்டன் பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பியாண்ட் த control of businessman. For example, change a consumer preference, shortage of raw materials, transport bottlenecks, power crisis, etc. may upset the business calculation and result in loss. ஸோ மேபி எதனால் நடக்கலாம், கன்சியூமர் வாண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், அந்த கஸ்டமர் நாங்கள் தேவைகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி ஆகாமல் போயிருக்கும். இல்லை நம்ம இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் தான் வாங்குவாங்கன்னு நினச்சி நாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், பட் அந்த ப்ராடக்ட் விற்காமல் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா கன்சியூமரோட மனநிலையானது சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களால் இது என்னது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் வே ப்ராஃபிட் இஸ் செட் டு பி த ரிவார்ட் இஸ் ரிஸ்க் டேக்கிங். ஸோ ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் கடந்து தான், இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் தாண்டி நமக்கு வரக்கூடிய லாபமானது கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. thus any business activities include the elements of an ரிஸ்க் டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரிஸ்க் டு. ஸோ எல்லா பிஸ்னஸ்க்குமே இந்த ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாலுமே கண்டிப்பாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் இந்த ரிஸ்க்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தென் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு முன்னாடி அதுக்கு மேலே பாருங்கள், 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ்னால் என்ன, ப்ரொஃபஷன்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் டெசிஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ஃபார்மாலிட்டிஸ் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை லா. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சட்டத்திட்டமாக இருக்குது. இவ்வளோ தான் வாங்கணும், இவ்வளோ தான் விற்கணும், இவ்வளோ தான் ப்ராஃபிட் வைக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு சட்டத்திட்டங்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப் ஆஃப் பர்சனல் பாடி ஆர் சர்டிஃபைட் ஆஃப் ப்ராக்டிஸ் இது இருந்தால் போதும். ஸோ அவங்க தேவையான இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு டீச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன ஆகணுமோ அங்கங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னாங்கன்னா, சர்வீஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்து அமையும்னு சொல்கிறாங்க. தென் நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடட் டு த பப்ளிக். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது யாருக்காக ஒர்க் பண்ணுறாங்க, பப்ளிக்கு குட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, பப்ளிக்கு குட்ஸை அவங்க வந்து சப்ளை பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. தென் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது பர்சனலைஸ்டு சர்வீஸ்டு ஆஃப் எக்ஸ்பர்ட் நேச்சர். ஸோ இந்த
பர்சனலைஸ்ட் சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் நேச்சர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்க, ஒரு எக்ஸ்பர்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு சொல்லித்தராங்க, அந்த சொல்லித்தரது மூலமாக அமௌண்ட் வாங்குறாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலைஸ்டு சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் இன் நேச்சர். இயற்கையாகவே அந்த சர்வீஸ் அந்த விஷயங்களானது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்குது நேச்சர்லன்னு சொல்கிறாங்க. தென் பெர்ஃபார்மிங் ஒர்க் அசைன்டு பை எம்ப்ளாயர். இதோட வேலை என்ன? எம்ப்ளாயர்னால் யார்? நமக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க தான் எம்ப்ளாயர். ஸோ அந்த எம்ப்ளாயர் என்னென்ன வேலை கொடுத்தாலுமே நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஜாபோட நேச்சர்னு சொல்கிறாங்க. தென் குவாலிஃபிகேஷன்ஸ், தகுதிகள் என்னென்ன இருக்கணும்? நோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்சியல். யார் வேணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 10வது படிச்சவனும் ஸ்டார்ட் பண்ணலாம், 8வது படிச்சவனும் ஸ்டார்ட் பண்ணலாம், 9வது படிச்சவனும் ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன் அண்டு ட்ரைனிங் இன் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. ஸோ அந்த 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 அவன் எந்த ஃபீல்டில் சொல்லிக் கொடுக்க போகிறானோ, எந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கானோ அந்த இதில் தேவையான தகுதிகளானது அவனுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எசென்சியல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த வேலைக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் பேசிக் மோட்டிவ் பாருங்கள், ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் பை சாட்டிஸ்ஃபையிங் நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி. சமுதாயத்திற்கு தேவையான வேலைகளை செஞ்சு அது மூலமாக என்ன பண்ணுறாங்க? சேவைகள் பண்ணுறது. அது மூலமாக என்ன பண்ணுறாங்க பார்த்தா லாபம் ஈட்டுவது இது ஒரு முக்கியமான மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரெண்டரிங் சர்வீசஸ்னால் என்ன அர்த்தம்னா, மற்றவங்களுக்கு தேவையான சேவைகளை செஞ்சு அது மூலமாக பணம் தயாரிக்கிறாங்க இவங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேஜஸ் ஆர் சேலரி மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க? 3 டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு ஆஸ் பர் த சைஸ் ஆஃப் தி ஃபேம். அந்த பிஸ்னஸ் சைஸோட ஃபேமை பொறுத்து எது முக்கியமானதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டலானது முக்கியமானதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேபிட்டல்னா என்ன? முதல் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. லிமிட்டட் கேபிட்டல் இஸ் நெசசரி ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ரூமு, ஒரு சேரு, ஒரு 10 சேரு, ஒரு 25 பேர் உட்கார அளவுக்கு இடம், அந்த போர்டு, எல்இடி போர்ட்ஸு, அவங்களுக்கு தேவையான சொல்லிக் கொடுக்க தேவையான பொருட்களை வாங்குறதுக்காச்சும் ஒரு மினிமம் கேபிட்டல் தேவைப்படுது, லிமிட்டட் கேபிட்டல் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் அடுத்தவன்ட்ட போய் வேலை செய்ய போகிறோம், நமக்கு எதுக்கு முதல்? ஸோ முதலே தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. தென் ரிவார்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன ரிவார்டாக இருக்க போகுது? பிஸ்னஸ் பண்ணுறப்ப நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற ரிவார்டுன்னு நமக்கு திரும்ப வரது, நமக்கு திரும்ப பெரும் திறமை. நம்ம என்னென்ன வாங்குவோம்? பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். அதே நம்ம ப்ரொஃபஷனாக இருந்தால் நான் அதுக்கு என்ன தருவாங்க? ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ப்ரொஃபஷனல் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரி ஆர் வேஜஸ் வந்து அவங்களுக்கு ரிவார்டாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. தென் ரிஸ்க் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் ஆர் அன்சர்டனிட்டி அண்டு இர்ரெகுலர். அந்த ப்ராஃபிட் வந்து சேமாக இருக்காது, மேபி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறும்? அவங்களோட அன்சர்டனிட்டி நடக்காத விஷயங்களை பொறுத்து மாறும். மேபி அவன் ஒரு நினப்பில் பொருளை வாங்கி வச்சுருக்கலாம், பட் அந்த இடத்துல வேறு ஒரு விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்குது. அவன் ஒரு நினப்பில் வாங்கி வச்சுருக்கலாம், மழையினால நாசமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவன் ஒரு பொருளை வாங்கி வச்சு சேவ் பண்ணி வச்சுருப்பான், பட் எலி வந்து கடிச்சு குதறிட்டு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் அவனுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாலுமே அந்த ப்ராஃபிட் ஆனது சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், transfer of interest. Transfer possible with some formalities. ஸோ அந்த விஷயங்களை வந்து என்ன பண்ணலாம்? பிஸ்னஸ் வந்து ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆள்கிட்ட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் ப்ரொஃபஷனல் பீஸ் அது வந்து நாட் பாசிபிள். ஒய் நாட் பாசிபிள்? இது வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தால், நான் படித்த படிப்பால் நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு பதில் நீ போய் சொல்லிக் கொடுறான்னு சொல்ல முடியாது, எனக்கு பதில் நீங்கள் போங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து எனக்கு பர்சனல். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள் தான். எதை வச்சு சொல்கிறாங்க நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள்ட்டு? கண்டிப்பாலுமே ஒருத்தனை அவனோட குவாலிஃபிகேஷன் வச்சு நான் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணனா அவன் தான் அந்த வேலையை செய்ய முடியும், மற்ற யாருமே அந்த வேலையை செய்ய முடியாது. அது நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள்னு சொல்கிறாங்க. தென் கோட் ஆஃப் எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் எத்திக்ஸ், மோரல் அண்டு எத்திக்கல் டீலிங்ஸ் ஒன்லி. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தென் ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ அதே இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தா, அதே டாபிக்ஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, முக்கியமான நோக்கம் என்ன சார், இந்த பிஸ்னஸோட முக்கியமான நோக்கம் என்ன சார்? கண்டிப்பாக
ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது இஸ் த மெயின் மோட்டிவ். இது உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தவிர மற்ற என்னென்ன மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கீழே சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். எவ்ரி பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஹேஸ் அ சர்டைன் ஆப்ஜெக்டிவ்ஸ் விச் ரெகுலேட் அண்ட் ஜென்ரேட் இன் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் நீடட் இன் எவ்ரி ஏரியா வேர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் டைரக்ட்லி அஃபெக்ட் தி சர்வைவல் அண்ட் prosperity of a business. Various objectives of business may classified into 5 board of categories as follows. 5 types ஆஃப் பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் சொல்ல. ஸோ என்ன சொல்கிறாங்க பார்த்தா, எல்லா பிஸ்னஸ்க்குமே எல்லா பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்குமே நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ரெகுலராக பண்ணுற மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிற மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. Objectives are needed in every area where performance and results directly affect the survival and prosperity of business. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ் சர்வைவ் ஆகிறதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ண முடியுமோ அந்த வேலைகளை நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் சர்வை ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை 5 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, 5 போர்ட் ஆஃப் கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. அதை 1 by 1 பின்னாடி சொல்லியிருக்கோன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கன்னா பொருளாதார நோக்கம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக பொருளாதார நோக்கம்னா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, so economic objectives of business refer to objective of earning profit, and also other objectives are necessary that to pursued to achieve the profit objective, which includes creation of customers, regular innovation and best possible use available resources. கிடைக்கிற வளங்களை வச்சுக்கிட்டு, நமக்கு இருக்கிற ஒரு சோர்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் அந்த பொருளை எவ்வளோ இன்னோவேட்டிவாக நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும், அந்த பொருளை எவ்வளோ குயிக்காக நம்மளால் சேல்ஸ் பண்ணி முடிக்க முடியுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வர வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் சோசியல் ஆப்ஜெக்டிவ்ஸ். சோசியல் ஆப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் சோசியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தோஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் விச் ஆர் டிசைர்டு டு அச்சீவ்டு ஃபார் பெனிஃபிட் ஆஃப் சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், 11th பின்னாடி ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது. என்னென்னா, இந்த சமுதாயத்திலேருந்து நமக்கு லாபம் வரப்போ இந்த சமுதாயத்திற்கு நம்ம என்ன திரும்ப செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த சோசியல் ஆப்ஜெக்டிவ், which are desired to be achieved for the profit of society. Service. Since the business operates in society utilizing these scarce resources, the society expects something in return for its welfare. அதான் சொல்கிறேன்ல பாருங்கள், ஆப்ரேட்ஸ் சொசைட்டி யூட்டிலைசிங் இட்ஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். மக்களுங்க தான் சொசைட்டி, ஓகேவா? அந்த மக்கள் தான் சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டிலேருந்து நம்ம திரும்ப வாங்குறப்ப, அந்த பொருளை திரும்ப கொடுக்குறப்ப இந்த சொசைட்டி நம்ம என்ன திரும்ப கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த சோசியல் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. தென் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அந்த கம்பெனிக்கு என்ன லாபம். The organizational objectives denote that those objectives in an organization intends to accomplish during the course of its existence in economic, like expansion of modernization, supply of quality goods to consumers, customer satisfaction, so etc. இந்த மாதிரி அந்த நிறுவனத்திற்கு தனியாக நோக்கம், நம்ம மக்கள்கிட்ட இப்படி தான் பேசணும், நம்ம கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்கணும், நம்ம கஸ்டமருக்கு இந்த பொருளை தான் நம்ம வேலைக்கு தான் நம்ம பொருளை விற்க முடியும், ஸோ நமக்கு நிறையா கஸ்டமர் உருவாக்க என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு இருக்க ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம என்ன பண்ணணும், பூர்த்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். இந்த ஹியூமன்ஸ்க்கு, இந்த மனிதருக்கு நம்ம என்ன செய்கிறோம், மனிதர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒரு டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆப்ஜெக்டிவ்ஸ் எய்ம்ட் இன் வெல் பீயிங் and as well as fulfillment of expectation of employees, as also of people who are established, handicapped and deprived or proper education and training. The human objectives of business may thus include the economic well-being and the employees and the social psychological satisfaction of the employee and the development of human resources. ஸோ இந்த ஹியூமன் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது மனிதவள நோக்கம்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதவளன்னா என்ன, அங்கே வேலை செய்கிறவங்க எப்படி செய்யணும், ஒரு 30% ஹேண்டிகேப்டுக்கு நம்ம வேலை கொடுக்கறது, ஒரு 10% திருநங்கைகளுக்கு நம்ம வேலை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யணும். ஸோ அவங்களுக்கு வேலைக்கு கொடுக்க மாட்டோம்னா ப்ராப்பராக சேலரி, ப்ராப்பராக போனஸஸ், ப்ராப்பராக சைக்காலஜிக்கலாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, அந்த எம்ப்ளாயிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் வேணுமோ அந்த வேலைகள்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ். Being an important part of the country, every business must have the object of fulfilling
அந்த எல்லா பிஸ்னஸுமே கண்டிப்பாக எதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கோல்ஸ் அண்டு ஆஸ்பிரேஷன்ஸ். என்ன சொல்கிறாங்க, அந்த நாடுகளுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கறது. நாடுகளுக்குன்னா என்ன அர்த்தம், ஸோ கரெக்டாக டேக்ஸ் கட்டுறது, கரெக்டாக வந்து இப்போ ப்ராஃபிட் டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, சேல்ஸ் டேக்ஸு, குட்ஸ் டேக்ஸு, எல்லா டேக்ஸும் பே பண்ணுறது, கரெக்டாக பே பண்ணிவிட்டு அவங்க அந்த சொசைட்டிக்கு என்ன திருப்பி தரணுமோ அந்த மாதிரி வேலைகளை திருப்பி தருது. த கோல் ஆஃப் கண்ட்ரி மே பி ப்ரொவைடட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இட்ஸ் சிட்டிசன், ஏர்ன் ரெவென்யூ அண்டு எக்ஸ்கியூசர் பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அந்த பர்டிகுலராக ஒரு ஆளானவர் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்தந்த வேலைகளை செய்யணும். ஸோ அந்த வேலைகளை செய்கிறப்ப அந்த டேக்ஸை பே பண்ணுறப்ப இந்த நேஷ்னலுக்கு இன்கம் வரும். நேஷ்னலுக்கு இன்கம் வரப்போ இந்த நாடோட சிட்டிசன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழ்வாங்க. ஸோ அந்த நம்ம ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டில், ஏர்ன் பண்ணுற ரெவென்யூவில் ஒரு பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குறப்ப நம்ம இந்த நாடும் நலம் பெறும், மக்களும் நலம் பெறுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மோட்டிவில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் should be conducted keeping these goals of business country minded maybe which is called national objectives of businessன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் என்னென்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையான அளவு அந்த இடத்துல நமக்கு கொடுக்குறப்ப இந்த நேஷ்னலானது சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நேஷ்னல் முக்கியமான நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதில் நம்ம யூஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் நம்ம இந்த இதில் யூஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் கீ டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஓன் திங்கிங், do you know that white collar, blue collar, pink collar jobs collect the information and discuss. ஓகே, இன்றைக்கி அசைன்மெண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி அசைன்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். கூகுளில் போயிட்டு வாட் ஆர் த ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு அடிங்க. அது ஒரு லிஸ்ட்டு வரும். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. ஒயிட் காலர் ஜாப்ஸ், ப்ளூ காலர் ஜாப்ஸ், பிங்க் காலர் ஜாப்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா அதில் கீழே அந்த என்னென்ன ஜாப்ஸ்ன்னு வரும். ஒயிட் காலர் ஜாபில் ஒரு 5, ப்ளூ காலர் ஜாபில் ஒரு 5, பிங்க் காலர் ஜாபில் ஒரு 5 எனக்கு எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்புங்க. வழக்கம் லாஸ்ட் அசைன்மெண்ட் அனுப்புறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அனுப்புங்க. ஓகே, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இது எது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, கம்பேர் த பிஸ்னஸ், கேரக்டர், இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சரிங்களா. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த சாப்டர் நம்பர் 2 ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ சாப்டர் நம்பர் 2ல் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு ஓவராலாக நம்ம பார்க்கலாமா. சாப்டர் நம்பர் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் எத்தனை டைப் இருக்குது எல்லாம் சொல்லுங்கள். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்குது. அகைன் அந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த டைப்பாக பிரிக்க முடியல, ஏன்னா பிஸ்னஸ் அதில் அக்கறை ஆகலை. அதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்னவா பிரிக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ரொஃபஷனு, பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய வேலையை நாம் செய்கிறது சம்பளத்துக்காக, அதுதான் எம்ப்ளாய்மெண்ட். ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னது, ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ்க்காக நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷ்னல்னு சொல்கிறாங்க. அதில் ஏர்னிங் என்னவாக இருக்குன்னு சொன்னால் ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பே பண்ணுவாங்க. தென் முக்கியமான கான்செப்ட் பிஸ்னஸ். எதனால் முக்கியமான கான்செப்ட்னா அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுவதன் மூலமாகவோ வாங்கி விற்பதன் மூலமாகவோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆணுச்சுன்னா, வாங்கி விற்பதன் மூலமாகவோ ஒரு பொருள் ஒரு லாபம் கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ்ன்னு நம்ம சொன்னோம். சரிங்களா. அகைன் இதை வந்து 3 டைப்பாக பிஸ்னஸை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கப்பா, அக்கார்டிங் டு சைஸ் வழியாக பிரிக்கிறாங்க, அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ் வழியாக பிரிக்கிறாங்க, அக்கார்டிங் டு ஓனர்ஷிப் வழியாக பிரிக்கிறாங்க. சைஸ் வழியாக பிரிக்கிறப்ப ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்டு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஓனர்ஷிப் வழியாக பிரிக்கிறப்ப ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ், ஜாயிண்ட் என்டர்பிரைஸ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி பிரிக்கிறப்ப இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ் 2 டைப்ஸாக பிரிக்காங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி பிஸ்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 இல்லை 6 மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொக்ரூட்மெண்ட் ஆஃப் குட்ஸ், செகண்ட் ஒன் என்னது சேல்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச், தேர்ட் ஒன் டீலிங் இன் அ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஃபோர்த் ஒன் ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ், ஃபிஃப்த் ஒன் ப்ராஃபிட் மோட்டிவ், சிக்ஸ்த் ஒன் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அடுத்து இந்த முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸோட நோக்கம் என்ன சார்னு சொல்லிட்டு அதை 5 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ், சோசியல் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ், நேஷனல் ஆப்ஜெக்டிவ்னு சொல்லிட்டு 5 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நம்பர் 2, யூனிட் நம்பர் 1ல் சாப்டர் நம்பர் 2 ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லைன் பை லைனாகவே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த லாஸ்ட் 2 கிளாஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சாப்டர் நம்பர் 2 பிஸ்னஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சொன்ன ஆக்டிவிட்டியை நேற்று அனுப்புன எல்லாருமே ரொம்ப குட். எல்லாருமே A4 ஷீட்டில் எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க, வெரி குட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொன்ன ஆக்டிவிட்டீஸும் சாப்டர் நம்பர் இன்றைக்கி சொன்ன ஆக்டிவிட்டீஸும் எழுதி அனுப்பிச்சிடுங்க. A4 ஷீட்டில் எழுதி அனுப்பிச்சிடுங்க. ஓகேங்களா? சரி, நாளைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 3 பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 3 அப்புறம் இன்றைக்கி இன்னொரு அசைன்மெண்ட் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு A4 ஷீட்டில் எழுதி எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. இந்த டேப்லெட் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு A4 ஷீட்டில் வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட், இதை வந்து ஒரு A4 ஷீட்டில் எழுதி எனக்கு வந்து நீங்கள் அனுப்பணும், ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பணும். சரிங்களா? இது ஒரு அசைன்மெண்ட். இன்றைக்கி 2 அசைன்மெண்ட் சொல்லியிருக்கேன். நேற்று ஒரு அசைன்மெண்ட் சொன்னேன், இன்றைக்கி 2 அசைன்மெண்ட் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரிங்க. நாளைக்கு நம்ம கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, முக்கியமாக என்ன, காமர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு அதில் நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம். இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு பிஸ்னஸஸ். பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி சொன்ன அசைன்மெண்ட்டு as soon as possible அனுப்ப ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் பை.